தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அனைத்து மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என் உடன்பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேசப்போகின்ற தலைப்பு குர்ஆன் ஓதுவது. நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் மூலம் ஒவ்வொரு வேதத்தை இறக்கினான். ஆனால் அந்த கூட்டத்தினர்கள் அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை மதிக்காமல் விட்டுவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்தார்கள், தாங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை அதிலிருந்து நீக்கினார்கள். இப்படியே காலப்போக்கில் அந்த வேதங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. இறுதியாக அல்லாஹ் தஆலா இறுதி நபியான கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான். அதுதான் இறுதி வேதமான அல் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு 1445 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இனி கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், அதை இறக்கி வைத்த அல்லாஹ்வே அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டான். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இருக்கிறோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்கவும் செய்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாலும் அதை பாதுகாப்பதற்கு நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த வகையில் நாம் அல்லாஹ்வுக்கு அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை அதிகமாக ஓத வேண்டும். அதை அதிகமாக ஓத வேண்டும் என்றால் அதன் சிறப்புகளை நாம் தெரிய வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுவதற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குர்ஆனை பொறுத்தவரை எல்லாமே நன்மைதான். அதை தொட்டால் நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதை எழுதினால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை சிந்தித்தால் நன்மை, அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நன்மை, அதன்படி அமல் செய்தால் நன்மை. இப்படி குர்ஆன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் இன்றைக்கு அந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதுகிறோமா, அதை கவனமாக ஓதுகிறோமா என நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு நன்மைகள் அள்ளித்தரும் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆன் படி வாழ அருள் புரிவானாக. ஆமீன் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.